கரெக்ட். அதான் கோகுலும் சொன்னான். ஆனா கல்யாணம் பண்ணிக்கலான்ற பேச்சு வந்ததுக்கு அப்புறம் அவனோட டேஸ்ட் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதையே தான் எனக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்படுறான். அது மட்டும் இல்லாம நெருங்கி பழகும் போது சில விஷயம் எங்களுக்கு செட் ஆகல. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. ஏன் லவ் மேரேஜ் பண்ண நிறைய பேர் மேரேஜ் பண்ண கொஞ்ச நாள்லயே டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுப்படி ஏறுறாங்கன்னு. லவ் பண்ணும்போது ஒரு சின்ன இன்ஃபாக்ஷன் ரெண்டு பேருக்குள்ள இருக்கும். நாம ஏதாவது சொல்லி அவ மனசு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நம்மள விட்டு போயிடுவான்னு ஒரு சின்ன பயம் பையனுக்கு இருக்கும், பொண்ணுக்கும் இருக்கும். அதனால நீ சொன்னல உனக்கு பிடிச்சதையே சொல்லுன்னு, அப்படிதான் ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வேற லெவல் ஆதிரா. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் அனுபவிச்சதை சொல்றேன் சந்தோஷ். கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரோட சுய ரூபமும் வெளியே வரும். அப்பவே கண்டுபிடிச்சிட்டா லவ்வும் முடிஞ்சிரும். இப்ப எனக்கும் கோகுலுக்கும் நடந்த மாதிரி. ஆனா அது தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் விட்டவங்க தான் கொஞ்ச நாள்லே கோர்ட்டு வாசல்ல நிக்கிறவங்க. சந்தோஷ், என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான். அத வாழ்ந்தாலும் வாழலனாலும் அத அடுத்தடுத்து கட்டத்தை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கணும். எனக்கும் கோகுலுக்கும் செட் ஆல. ஓப்பனா பேசி நாங்க பிரிஞ்சிட்டோம். இப்ப பாரு, என்ன பார்த்ததும் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போறான். ஆனா நாங்க கல்யாணம் பண்ணி என்ன பிடிக்காம அவன், அவனை பிடிக்காம நான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்போம். தட்ஸ் ஆல். பிடிக்கலனா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா நமக்குன்னு ஒருத்தவங்க கண்டிப்பா இந்த உலகத்துல இருப்பாங்க. அவங்கள நாம தான் கண்டுபிடிக்கணும். சார், வேற எதுவும் சாப்பிடுறீங்களா சார்? இல்ல போதும். ஆதிரா உனக்கு? எனக்கு போதும் சந்தோஷ். பில் கொடுத்துருங்க. ஓகே சார், தேங்க்யூ. என்ன சந்தோஷ், சாப்பிட வந்த இடத்துல எதோ பேசி போர் அடிச்சிட்டனா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த வயசுல எவ்வளவு தெளிவா இருக்கல்ல. சூப்பர். சந்தோஷ், என்ன பொறுத்த வரைக்கும் லைஃப்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீடமா யாருக்கும் பயம் இல்லாம பதில் சொல்லாம வாழணும். அவ்வளவுதான். I'm a free bird. ஆதிரா, உன்னை பார்க்கும்போது லைட்டா பொறாமையா தான் இருக்கு எனக்கு. Just 1 minute. Yeah, okay. Hi dude. How are you man? என்ன ரொம்ப நாளாச்சு ஃபோன்லாம் பண்ணி? Hey, how is going your job? Hey. Dude, இதெல்லாம் ஒரு மேட்டராடா. ஜாப் தான்டா நமக்கு இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்றதை கேளு. இந்த டிஎல் பிஎல் என்ன இவங்க சொல்றதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்க கூடாது. புரியுதா? அவங்க உங்ககிட்ட கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் நீ முடிச்சு கொடு. இட்ஸ் யுவர் ஃபேக்டரி மேன். ஓகே? டேய், அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. சந்தோஷ்,
ஐயோ சந்தோஷ், போன் பேசினா சுத்தி இருக்க எதையும் நோட் பண்ண மாட்டியா? பைக் எவ்வளவு ஃபாஸ்டா வந்துச்சு தெரியுமா? தேங்க்யூ ஆதிரா. ஆர் யூ ஓகே? யா, ஐ அம் ஃபைன். ஃபைன். சரி ஓகே, நம்ம லஞ்ச்ல மீட் பண்ணலாம். ஓகே பை Okay, ஆதிரா. சந்தோஷ். பை. Bye. தேங்க்யூ. நில்லுமா. ஹாய் ஆண்டி. சந்தோஷ் இப்பதான் போனா. சந்தோஷ் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்லம்மா, நான் உன்கிட்ட தான் பேச வந்தேன். என்கிட்ட பேசணுமா? என்னன்னு சொல்லுங்க. உன்னை பத்தியோ உன் குடும்பத்தை பத்தியோ எனக்கு எதுவும் தெரியாது. ம், ஆனா நீ சந்தோஷ் கூட பேசுற பழகுறங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஆமா ஆண்டி, நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி மும்பைல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கம்பெனிக்கு வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சந்தோஷ் மட்டும்தான். அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ சாரி ஆண்டி, நீங்க தான் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, ஆனா நானே பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க ஆண்டி. நீ வெளியூர்ல இருந்து வந்த பொண்ணுமா. உன் பழக்க வழக்கங்கள் வேற, என் பையனோட பழக்க வழக்கங்கள் வேற. அவன் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கூடவும் இந்த மாதிரி பழகி நான் பார்த்ததே இல்ல. ஆண்டி, அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல சந்தோஷ் ட்ரிங்க் பண்ணதை தானே சொல்றீங்க? அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ஆண்டி. ஆனா அன்னைக்கு அவன் ட்ரிங்க் பண்ணதுக்கு முழு காரணம் நான் மட்டும் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் விடுமா. அவன் உன்னால குடிச்சானா இல்ல என்னால குடிச்சானான்னு நான் பேச வரல. அவன் கல்யாணம் ஆனவன். அவனுக்குன்னு வீட்ல ஒருத்தி இருக்கா. நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. கொஞ்சம் பார்த்து அளவோட லிமிட்டா மத்தவங்களோட பழக வேண்டாம். ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் குத்தம் சொல்லலமா. நீ வளர்ந்த விதம் வேற, நாங்க இருக்கிற சொசைட்டி வேற. இங்க எங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியாதான் புரிஞ்சு பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல. இப்போ நீ அவன்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுறேன்னு சொல்ற. இதோட நின்னுட்டா பரவாயில்ல. எனக்கு என் பையன் மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஆரம்பத்திலேயே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது நல்லது இல்லையா? இது பாருமா, உங்க கலாச்சாரத்துல கட்டி பிடிக்கிறது ஹாய் சொல்ற மாதிரி சாதாரணமா இருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. இது தமிழ்நாடு. பட்டும் படாம பழகுறதா இங்க நல்லது. ஐயோ ஆண்டி, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நானும் அதத்தாமா சொல்ல வரேன். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதை தாண்டுனா எல்லாருக்கும் சிக்கல் ஆயிடும். நீ என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா. உங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி மனசாட்சி இல்லாம உன் மேல நான் பழிய போடல. பழி வந்து சேராம பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றேன். உன் வயசெல்லாம் தாண்டித்தான் நானும் வந்திருக்கேன். பார்த்து நடந்துக்க. ஏன்னா உங்க வயசு அப்படி. அதனாலதான் சொல்றேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீயே காரணமாயிடாத. நீ படிச்ச பொண்ணு. உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதான். எங்க இந்த ஆதிராவை இன்னும் காணோம்? சீக்கிரம் போலாம் போலான்னு அப்படியே வந்து நச்சரிப்பாளே. இன்னைக்கு மதியம் லஞ்சில கூட அவளை பார்க்கல. எதுக்கும் கால் பண்ணி பார்ப்போம்.
என்ன கால் கட் பண்ற மாதிரி இருக்கு? இந்த ஆதிரா அப்படிலாம் பண்ண மாட்டாளே. ஒருவேளை கால் அட்டன் பண்றது பதிலா தெரியாம கட் பண்ணியிருந்தா? சரி, இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன் இந்த ஆதிரா போனை கட் பண்ணணும்? என்ன ஆச்சு அவளுக்கு? நல்ல போல்டான பொண்ணாச்சே. எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் பார்த்து சொல்லிருவா. எதுக்கு இவ போனை கட் பண்றான்னு தெரியலையே. என்ன சந்தோஷ், கிளம்பலையா? இல்ல ஓட்டி எதுவும் பார்க்க சொல்லிட்டாங்களா? இல்ல டியூட், ஆதிராவ காலையில இருந்து நம்ம கேபின் பக்கம் காணோம். ஈவினிங் கால் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா அட்டென்ட் பண்ணல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஆதிராவை பாத்தியாடு? என்ன சந்தோஷ், நீ ஆதிராவை தேடுறியா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. உனக்கே தெரியலனா எனக்கு எப்படா தெரியும்? இல்ல டியூட், காலையில நான் தான் அவளை ஆபீஸ்ல டிராப் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஆதிராவை பார்க்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸியா இருந்ததால லஞ்ச் பிரேக்ல கூட பார்க்கல. ஃபோன் பண்ணா கட் பண்றா. சந்தோஷ், இப்பதான் ஞாபகம் வருது. காலையில கார் பார்க்கிங்ல அவளை நான் பார்த்தேன். அம்மா ஆதிரா கூட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அவளை பார்க்கலடா. சரி, ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பா. நாளைக்கு வந்துட போறா. அப்ப கேட்டுட்டா போச்சு. சரி டூட், நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பு. சரியா? பாய் பாய். காலையில கார் பார்க்கிங்ல அவளை நான் பார்த்தேன். அம்மா ஆதிரா கூட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இப்படி எதானே பண்றா இவ? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சரி விடு, அவளுக்கு எத்தனை தடவை சொன்னேன் பாரு, டைம் ஆயிக்கிட்டே இருக்கு. போனமா சீக்கிரம் வந்தமான்னு மட்டும் இருக்கிறதே கிடையாது. என்ன இது புதுசா இருக்கு? அம்மா எதுக்கு ஆதிரா கிட்ட வந்து பேசணும்? அதுக்கப்புறம் அவ ஆபீஸ்க்கும் வரவே இல்லை. அம்மா தான் ஏதோ பேசியிருக்காங்க. அதான் அவ ஆபீஸ்க்கு வராம அப்படியே போயிருக்கா. இல்லையே, அம்மா ஏதாவது பேசியிருந்தா கூட ஆதிரா ஏன் ஆபீஸ்க்கு வராம அப்படியே போகணும்? சம்திங் இஸ் ஹேப்பனிங். கால் பண்ணலாம். Keep on calling me. சொல்லு சந்தோஷ். ஆதிரா எங்க இருக்க? வீட்ல இருக்கேன் சந்தோஷ். வீட்ல இருக்கியா? என்கிட்ட வீட்டுக்கு போறேன்னு சொல்லவே இல்ல. காலையில ஆபீஸ்க்கு தானே வந்த. எப்ப போன வீட்டுக்கு? கொஞ்சம் ஹெட்டேக்கா இருந்தது, அதான் ஏர்லியா கிளம்பிட்டேன். ஹெட்டேக்கா? எப்போ வந்தது ஆதிரா உனக்கு ஹெட்டேக்கு? என் அம்மா வந்து பேசினதுக்கு அப்புறம் வந்ததா உனக்கு இந்த ஹெட்டேக்கு? சொல்லு ஆதிரா. என் அம்மா வந்து உன்கிட்ட பேசியிருக்காங்க. என்ன பேசுனாங்க? என்கிட்ட எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. சி சந்தோஷ், உங்க அம்மா என்கிட்ட தப்பா எதுவும் பேசல. அவங்க கேஷுவலா தான் பேசினாங்க. இந்த பாரு ஆதிரா, நீ இப்படி பேசும்போதே எனக்கு தெரியுது அவங்க உன்னை ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்க. அதான் நான் கேக்குறேன்ல, சொல்லக்கூடாதா நீ? அது ஒன்னும் இல்ல சந்தோஷ், நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸா பழகுறோம்ல, அத பார்த்து அவங்களுக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு. என்ன சொல்ற? டவுட்டா? என்ன டவுட்? என்ன டவுட் அவங்களுக்கு? என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க எதுவும் சொல்லல சந்தோஷ். அதுவும் இல்லாம அவங்க அந்த காலத்து ஆள் இல்லையா, அதான் நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு என்னவோ காலையில அந்த பைக் வந்து உன்னை மோத வந்ததுல, உன்னை நான் பிடிச்சு இழுத்தேன்ல, அத பார்த்துதான் அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அவங்க கோவமாலாம் கேட்கல. நான் எடுத்து சொன்னதும் அவங்க நார்மல் ஆயிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. லுக் ஆதிரா, என்ன டென்ஷன் ஆக்காத. எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அதை அப்படியே என்கிட்ட சொல்லிடு. என்ன சொல்ற சந்தோஷ்? உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு அவங்க தப்பு தப்பா பேசுறாங்க. நான் உன்னை அவங்க குடும்பத்துல இருந்து பிரிக்க பாக்குறேனா? அதுவும் இல்லாம நீ நல்லவனாதான் இருக்கியா, நான் தான் தறி கேட்டு போய் அலையறேனா? உனக்கு கல்யாணம் ஆகி உன்னை நம்பி ஒருத்தி வீட்டுல இருக்காளாம்.
அவ வாழ்க்கைய கெடுக்க நான் காரணம் ஆயிடுவேனா? இது போதுமா இல்ல இன்னும் அவங்க சொன்னதெல்லாம் சொல்லவா? என்னாலலாம் உன் குடும்பம் கெட்ட வேணாம் சந்தோஷ். குட் பை. நான் போனை வைக்கிறேன். ஆதிரா ஆதிரா வாங்க போலாம். டைம் ஆயிடுச்சு. வந்துட்டேன், வரேன். ஒரு நிமிஷம். என்ன நினைச்சிட்டீங்க உங்க மனசுல? நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் என்ன பண்ணேன்? அந்த கேண்டீன் பணம் கட்டினத பத்தி சொல்றியா? அப்ப அந்த 3 லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்ணி கட்டிட்டீங்களா? சூப்பர்மா, வேற லெவல்மா நீங்க. அந்த வெட்டி கேண்டீனுக்கு தான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்தீங்களா? குட்டி, எதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இத நான் நம்பணும். ஒண்ணும் தெரியாம தான் அந்த ஆதிரா கிட்ட போய் அப்படி பேசுனீங்களா? யாரு உங்ககிட்ட ஆதிரா கிட்ட பேச சொன்னது? குட்டி, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ இனிமே அந்த பொண்ணோட பேசுறதையும் பழகுறதையும் நிப்பாட்டிடு. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்ல, சொல்லிட்டேன். என்ன அவ கூட பேச வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க ஏன் அவகிட்ட போய் பேசுனீங்கன்னு கேட்டா அவகிட்ட பேசாதன்னு எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? குட்டி, நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றேன். உனக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி இருக்கா, அத மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்க. ஓ, நீங்க அந்த எண்ணத்துல தான் பேசுறீங்களா? ஏமா உங்களுக்கு புத்தி இப்படி போகுது? உங்க மனசுல நல்ல எண்ணமே வராதா? யார் யாரோ ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா அது அப்படியே வந்து என்கிட்ட கேட்பீங்களா? தேவையில்லாம பேசாத குட்டி. நான் யாரோ சொல்லி எல்லாம் அவகிட்ட போய் கேட்கல. நீ ஆபீஸ்ல அந்த பொண்ணோட நெருக்கமா இருக்கறத நானே என்னோட கண்ணால பார்த்தேன். என்னது, நேர்ல பாத்தீங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணோட தனியா பேசுறா அது தப்பா? அது தப்பா தான் இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களா? ஏமா உங்க கண்ணுக்கு மட்டும் இப்படி தப்பு தப்பாவே தெரியுது? அதுக்கு தான் உங்களை எல்லாம் வீட்லயே இரு, வெளி உலகம் வேண்டான்னு சொல்றேன். நீ பண்றதெல்லாம் சரி, நான் நேர்ல வந்து பார்த்துட்டு பேசுறது தப்பா? இத பாரு குட்டி, மறுபடியும் சொல்றேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ ஒண்ணும் இப்ப பேச்சுலர் இல்ல. ஒரு பொண்ணு கூட பேசினா போனா போதுன்னு விட்டுட்டு போறதுக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன பொம்பளை பொறுக்கி மாதிரி தெரியுதா? நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம். இந்த மாதிரி தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் பண்ணிடாதீங்க. நீங்களாம் பட்டிக்காடு, உங்களுக்கு எல்லாம் சொன்னாலும் புரியாது. இத பாரு குட்டி, அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் இங்கிதம் தெரியாதவ இல்ல. ஃப்ரெண்ட்ஸா பழகுறது வேற. ஆனா அந்த பொண்ணு அந்த எல்லைய மீறின மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க 2 பேரும் யதார்த்தமா பழகுறீங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட பாக்குறவங்களுக்கு தப்பா தானே தோணும். அது பாக்குறவங்களோட பார்வையை பொறுத்து இருக்கு. நீங்க பண்ணதை விட நான் ஒண்ணும் தப்பா பண்ணல. என்ன பாக்குறீங்க? நீங்க அந்த சமயக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலையில தாலி கட்டிட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த வெளி உலகெல்லாம் தெரியல. நான் அதே பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஸா பழகுறது உங்களுக்கு தப்பா தெரியுது. நான் கேட்டா அது டிராமா அது இதுன்னு சொல்லுவீங்க. உங்களை அந்த தாலியை கழட்டி போடுங்கன்னு சொன்னா கழட்ட மாட்டீங்க. அது முடிஞ்சு போன ஒரு விஷயம். நான் அத பத்தி உன்கிட்ட தெளிவா எல்லாமே சொல்லிட்டேன். ஆனா நீ திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. நான் எதுவுமே உன்னை கேட்க கூடாது குட்டி, அப்படிதானே? நான் சொன்னதை மட்டும் நீங்க கேட்டீங்களா?
அந்த தாலியை கழட்டி போடுங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்கல. அந்த ஆபீஸ்ல கடை வைக்காதீங்கன்னு சொன்னேன், அதையும் கேட்காம டீ கடையை வச்சு ஏன் மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க? என்கிட்ட கேக்குறதுக்கு தகுதியே இல்ல. இன்னொரு முறை என்னோட பிரைவசில தலையிட்டீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். முதல்ல உங்களால ஏற்பட்ட அசிங்கத்தை துடைக்க பாருங்க, அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ண வாங்க. வந்துட்டேன். ஆபீஸ்ல கடை வைக்காதீங்கன்னு சொன்னேன், அதையும் கேட்காம டீ கடையை வச்சு ஏன் மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க? இன்னொரு முறை என்னோட பிரைவசில தலையிட்டீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் இவருக்கு பத்தி யாராவது தப்பா பேசுறீங்க, நீங்க நடக்கிறதே வேற. நீங்க அந்த சமயக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலையில தாலியை கட்டிட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த வெளி உலகெல்லாம் தெரியல. அந்த தாலியை கழட்டி போடுங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்கல. ஓம் துர்காயே நமஹ. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த பத்திரிக்கையை அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி என்கிட்ட கொடுங்க. பேஷா பண்ணிடலாமா? பொண்ணு மாப்பிள்ள பேரை சொல்லுங்க. பொண்ணு பேரு பவதாரணி, மாப்பிள்ள பேரு தமிழ்ச்செல்வன். பவதாரணி தமிழ்ச்செல்வன் நாமதேயசே சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யமன ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவி நமஹ. ஓம் துர்காயே நமஹ. ஓம் சுப்ரமணியேஸ்வரியே நமஹ. ஓம் சோதா தர்பசம்போதாயே நமஹ. ஓம் நாராயண நமஹ. ஓம் நம ஜீவனயே நமஹ. இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் இந்த தாலி தான். நான் விரும்பாம என் கழுத்துல ஏறின இந்த தாலியை சகிச்சுக்கிட்டதே அந்த பையனோட வாழ்க்கை என்னால கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான். ஆனா இப்போ இந்த தாலியால என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிறதுனால நாம் பட்ட அவமானம் அசிங்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அப்புறம் எதுக்கு இந்த தாலிய கழுத்துல வச்சிருக்க? கழட்டி வீச வேண்டியது தானேன்னு நீ கேக்குறது எனக்கு புரியுது தாயே. என்ன பண்றதுமா? கழட்டி எறின்னு புத்தி சொல்லுது, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது.
அது வேற எந்த எண்ணத்திலயும் இல்ல. நானும் இந்த மண்ல பிறந்தவதான். பூவுக்கும் பொட்டுக்கும் தாலிக்கும் என்ன மரியாதை இந்த மண்ல இருக்கு, அத பொண்ணுங்க எப்படி உசுரா மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சவதான். நானும் ஒருத்தர் கையால தாலி கட்டிக்கிட்டு சுமங்கலியா வாழ்ந்தவ தானே. அதனாலதானோ என்னவோ தெரியல, என்னால இந்த தாலிய சும்மா போற போக்குல கழட்டி வீச முடியல தாயே. நான் என்ன பண்ணுவேன்? அதே சமயம் இதை ஏத்துக்கிட்டு வாழவும் என்னால முடியல. இது எனக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ல பிறந்த எல்லா பெண்களுக்கும் பொருந்தும். அதுதான் நம்ம பாரம்பரியம், பண்பாடு எல்லாமே. தாலிதான் உனக்கு வேலி, தாலிங்கிறது புனிதமான மங்கள சின்னம்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட சமூகமா இது. ஓம் துர்கா. என்னதான் நாகரிகம், படிப்பு, வசதி வாய்ப்புன்னு பெருகினாலும் நம்ம கலாச்சாரத்தை தூக்கி வீசிட முடியாது இல்லம்மா. அதுதானே நம்ம ஆணி வேறு. ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. இந்த தாலியால என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. நான் தூக்கி வளர்த்த என் பையனே என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறாம்மா. என்னால அதை தாங்க முடியல. அம்மா, உனக்கு தாலி காத்த காளி அம்மன்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த தாலி என் கழுத்துல இருந்தா இன்னும் பல பிரச்சனைகள் வரும். அதனால உன் சன்னதியில இந்த தாலிய கட்டி வச்சிடுற. நீதான் இதை ஏத்துக்கணும். சதமானம் பவதி சதா யுக்புருஷம் சதேந்திரியாய. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பொண்ணோட அம்மா தான். பொண்ணுக்கு நீங்க தீங்கு நினைக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்க பொண்ணோட திருமண பத்திரிகையை சுமங்கலி கையால கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் மனசுல பட்டதை உங்ககிட்ட சொன்னம்மா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சாமி, நீங்க ஒண்ணும் தப்பா சொல்லல. சுமங்கலி கையால கொடுத்தா நல்லதானே சொல்லிருக்கீங்க. இந்த புனிதமான மங்கள சின்னத்தை கழுத்துல போட்டுக்கிற பாக்கியம் கொடுப்பன எனக்கு இல்ல. அதனால உன் மேல பாரத்தை போட்டு இதை கழட்ட போறேன். என்ன மன்னிச்சிடுமா. அம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். பத்திரிக்கைய அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணலான்னு வந்தேன். முதல் பத்திரிக்கைய ஒரு சுமங்கலி கையால கொடுத்து வாங்கினா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஐயர் சொன்னாரு. உங்களை பார்த்தா தீர்க்க சுமங்கலி மாதிரி தெரியுதுமா. நான் இல்லம்மா, தாலிய கண்ணுல ஒத்தி பயபக்தியா கும்பிடும் போதே நீங்க எப்படியாப்பட்ட சுமங்கலின்னு தெரியுது. இதை விட நல்ல வாழ்வரிசைய நான் எங்க போய் தேடுவேன்? அந்த அம்மனே உங்களை காட்டினதா நினைச்சுக்கிறேன். இந்த பத்திரிக்கை உங்க கையால வாங்கி கொடுங்கம்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணு கல்யாணத்தை உங்க கையால துவக்கி வைக்கணும்னு அந்த ஆத்தாவே முடிவு பண்ணிருக்கா. கொஞ்சம் யோசிக்காதீங்கம்மா. அவ போடுற கணக்கெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. வாங்கம்மா, கொஞ்சம் வந்து எடுத்து கொடுங்கம்மா. அம்மா தாயே, இது உன்னோட வாக்கா நினைச்சு நான் அந்த கல்யாண பத்திரிக்கையை தொட்டு எடுத்து கொடுக்க போறேன். அந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து சீரும் சிறப்புமா வாழ்ந்து புள்ள குட்டி பேரம் பேத்தின்னு வாழையடி வாழையா வளர்ந்து செழித்து ஓங்கணும்மா. நீதான் அருள் புரியணும். கொடுங்க சாமி. இந்தாங்கம்மா. ஆத்தா புண்ணியத்துல
உங்க பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், எந்த குறையும் வராது. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. இந்தாங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணுமா. ரொம்ப நன்றிமா. ஒரு பொண்ணுக்கு பெரும் பாக்கியமே பூவும் பொட்டும் வச்சு கழுத்துல தாலியோட இருக்கிற சுமங்கலி பாக்கியம்தான். அந்த குடுப்பனைய ஆத்தா உங்களுக்கு கொடுத்திருக்கா. நீங்க எப்பவும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிறம்மா. போயிட்டு வரமா. அம்மா தாயே, இந்த தாலியை கழட்டுறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதான் அந்த அம்மா ரூபத்துல வந்து நீ என்கிட்ட இத சொல்லிருக்க. சரிம்மா, நீ என்ன வச்சு ஏதோ கணக்கு போடுற. உன் எண்ணப்படியே நடக்கட்டும். நீயா உத்தரவு கொடுக்கற வரைக்கும் இந்த தாலியை நான் கழட்டல.